ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9 வரும். அதில் உங்களுக்கு எந்த டைம் இந்த மாதிரி சாமி கும்பிட முடியுமோ அந்த டைமில் பண்ணிக்கோங்க. 6 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வெத்தலையோட காம்பை எடுத்துக்கோங்க. காம்பு கிள்ளும் போது வெத்தலை கிளியாமல் பார்த்துக்கோங்க. மஞ்சளுக்கு பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ 6 வெத்தலையும் வச்சாச்சு. அதே மாதிரியே 6 விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். ஆறு சுற்றி எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸில் தான் வைக்கணும். ஆறு விளக்குக்கும் பொட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றின பின்னாடி திரி போடணும். ஆறு விளக்கும் வச்சுக்கலாம், ஒரு விளக்கும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 6 விளக்கு எடுத்திருக்கேன். இது 6 முருகன்னா 6 படை வீடு இருக்க மாதிரி நான் 6 பூ வச்சு இந்த மாலை கட்டணும்னு ஆசைப்பட்டனால கட்டியிருக்கேன். ஒன்று துளசி, 2வது செவ்வந்தி, 3 பார்த்திங்கன்னா சம்மங்கி, முருகனுக்கு செவ்வரளி, பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இருக்கும், அடுத்து ரோஸு. 6 பூ நைவேத்தியமாக 6 அதே மாதிரி 6 வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா பால், உள்ளுக்குள்ளார பார்த்திங்கன்னா தேன் கூட, செவ்வாழைப்பழம், முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் கலந்து மொத்தம் 6 நிவேதனம் வச்சுருக்கேன். 6 விளக்கு, 6 வெத்தலை, 6 விதமான பூ. என்னால் முடிஞ்சது. இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும் ஃப்ரெண்ட்ஸ். பண வரவு கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கு 6 to 7, இல்லைனா மத்தியானம் 1 to 2, இல்லைனா நைட்டு 8 to 9 நீங்கள் கடன் வாங்கினவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் கடன் விரைவில் அடையும். அதுக்காக பண்ணுறது தான் இந்த பூஜை. இதில் 6 வெத்தலை கண்டிப்பாக வைக்கணும். 6 விளக்கு வைக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு விளக்க சென்டரில் வச்சு 6 வெத்தலைக்கு நுனியில் வச்சுட்டு இந்த விளக்கு ஏற்றும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை தீரும். பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை பண்ணணும்.
நான் கட்டின மாலையை இப்போ முருகனுக்கு போட்டேன். அடுத்து வந்து விளக்கேற்றணும். ஓம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லி ஒரு 6 தடவை சொல்லணும். ஓம் சரவண பவாய நமக. இப்போ முருகனுக்கு 6 வெத்தலை, 6 விளக்கு, 6 நிவேதனம், 6 விதமான பூ இதெல்லாம் நான் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இது வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 6 வாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். முடிஞ்சால் சஷ்டி படிங்க, இல்லைன்னா வேல்மாறல் படிங்க. உங்களால் எது படிக்க முடியுமோ அது படிங்க. படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் வந்து அந்த பாட்டை ஒலிக்க விட்டு கேளுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இப்போ வந்து எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாமிக்கு நம்ம தீபாராதனை காமிச்சிடலாம். பக்தி, சாம்பிராணி, சூடம் இது எல்லாமே காமிச்சிட்டு மனசார ஏதாவது ஒரு பிரார்த்தனை வைங்க. எனக்கு நல்ல ஒரு வீடுக்கு வேணும் அப்படி இல்லைன்னா நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன், என்னோடய கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும், அதுக்கு ஏதாவது எனக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும். நிறைய வேண்டுதல் இல்லாமல் ஒரே வேண்டுதல், எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்ட்டு ஏதாவது வேண்டுதல் வச்சு 6 வாரம் 6 விளக்கு போட்டு வீட்லேயும் இதே மாதிரியே பண்ணலாம். இதே மாதிரி சேம் கோயில்லையும் போயிட்டு 6 வெத்தலை வச்சு இதே மாதிரி சின்னதாக கோலம் போட்டு பூ வச்சு இதே மாதிரி நம்ம வேண்டுதல் பண்ணிட்டு வரலாம். நிச்சயமாக அந்த முருகன் வந்து நம்மளுக்கு அருள் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.